இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக இந்த பாடும் மரண காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் நாம் ஒரு சில மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அது என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டியதான ஒரு காரியம், கிறிஸ்துவை அறிகிறதான அறிவு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை அறிகிறதான அறிவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம தியானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தின்படி அறியாமல் கிறிஸ்துவை அறிகிறதான அறிவோடு கூட நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:8 நாம் பார்க்கிறோம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரை அறிகிறதான அறிவு. இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான அறிவு அது பெருகி கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமாக எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்துல இன்னைக்கு மனிதன் மூளையை மிஞ்சினாலாக அறிவு காணப்படுகிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவுக்கு நேரம் நமக்கு இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை படிப்பதற்கு, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை என்கிறதான ஒரு சாக்கு போக்கை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் உலகம் முழுவதையும் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது அவனுக்கு லாபமான என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்துல ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவு நமக்கு வேண்டும். அதுதான் எனவேதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்காகவும் நான் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றிற்காக நான் நஷ்டமா எண்ணுகிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த மனிதன் உலகத்திலே எதெல்லாம் லாபம், எதெல்லாம் ஆதாயம் என்று சொல்லி யோசிக்கிறானோ அது எல்லாமே நஷ்டமாக தான் முடியும். ஆனால் ஆண்டவருடைய அறிவுக்குள்ளாக, ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவுக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்கும் போது அது அவர்களுக்கு வெற்றியாய் முடியும். பேதுருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்த போது பேதுரு மறுவார்த்தை பேசாமல் ஆண்டவரோடு கூட வந்தார். அவருடைய வேலையில அவர் ஈடுபாட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரோடு கூட அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அது அவருக்கு பிரகாசமாய் தெரிந்தது. எனவே தான் பேதுரு எழுதின நிருபங்கள் என்று சொல்லி 2 நிருபங்களை வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை யார் கட்டளையிட்டது? ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவு, அதற்கு மேல உள்ள வாஞ்சை இந்த பேதுரு இருந்ததால் தான் இது நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருக்கினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்கட்டாது. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிகிறதான ஒரு அறிவு நமக்குள்ளாக அவசியமாய் காணப்பட வேண்டும். இதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கும்போது 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பேதுரு ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவை அவர் உணர்ந்ததனால், அதனுடைய மகத்துவத்தை அவர் உணர்ந்ததுனாலதான் இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எப்படி ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவு நமக்கு வேண்டும்? அப்படியானால் ஆண்டவர் எனக்கு யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு செயல்படும் போதுதான் ஆண்டவரை பற்றி அறிகிறதான அறிவு நமக்குள்ளாக காணப்படும். எப்போது ஆண்டவரை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? முதலாவது நாம் பார்ப்போமானால் வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி அழகாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டவரை பற்றி அறிகிறதான ஒரு அறிவு நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறப்பட்டது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த முத்து உருவாவதற்கே பல நாட்கள் ஆகும். ஆனால் அதை எடுப்பது அதிலும் கஷ்டம். ஆழ்கடலிலே தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டு சென்று முத்துக்களை எடுப்பார்கள். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முத்தை எடுத்து அதன் மூலமாய் கிடைக்கிற ஆதாயத்தை காட்டிலும் இந்த வேத வசனத்தின் வாசிக்கிறது மூலமாய் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கிற ஆதாயம் சிறந்தது என்று சொல்லி
இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி. இரண்டாவது காரியமாய் நாம் பார்க்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் நிகழ்வுகளால் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட வாழ்வின் நிகழ்வுகள் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. ஏனோக்கை குறித்து நமக்கு தெரியும். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்ந்ததினால் அவர் எப்படிப்பட்ட நல்லவர் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதினால் ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழ்ந்தார். பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் 9:1 ஆண்டவர் அந்த பிறவி குருடனிடத்துல கடந்து போகிறார். பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்படும் போது அந்த பிறவி குருடன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறதான ஒரு சில காரியங்கள், ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமா ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அற்புத அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மை நாமே ஆண்டவரோடு கூட செயல்படுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பாக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, வல்லமையை வெளிப்படையாக நாம் காணும் போது ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த போது தேவாலயம் திரைச்சிலை 2 கிழிந்தது, வானம் அந்தகாரப்பட்டது. இதை பார்த்துதான் 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? ஆண்டவர் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்ப இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிகிறதான ஒரு அறிவில ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சையின் நிமித்தமாக பரலோகத்தின் தேவனை நீங்களும் நானும் மகிமைப்படுத்த முடியும். இந்த வாரம் முழுவதுமாக நிலையான வாழ்வில, இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையை, நிலையற்றிருக்கிற வாழ்க்கையை நிலையானதாய் மாற்றுவதற்கு எப்போது நம்மோடு கூட இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை, கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்னைக்கு அதுல உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரோடு கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் இந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவன் நீர் இறங்கிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி அறிகிறதான அறிவில இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களும் வளர கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, ஏதோ செய்திகளின் மூலமாய் மாத்திரமல்ல, சுயமாக தன்னுடைய வாழ்க்கையில வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள ஒவ்வொருவருடைய ஞான கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நாம நீர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப நாம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை